லெமன் ரசம். ஓகே, லெமன், கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா, பூண்டு, மிளகு, ஜீரகம், தக்காளி. இது வந்து தக்காளி, மிளகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கிறதுக்கு இது தக்காளியை சேர்த்து அரைச்சிக்கணும். லெமனை வந்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம புளிஞ்சி எடுத்துக்கணும். செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தது ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டு வந்திருக்கேன். மிளகு ஜீரகம் காமிச்சா இல்லையா, தக்காளிலாம் காமிச்சா இல்லையா, அதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதில் போடுறோம். போட்டோமா, போட்டிருக்கோம். இப்போ வந்து புளி இல்லை, ஒரு அர்ஜென்ட்டுக்கு புளி இல்லை வீட்டிலனா லெமன் இருந்துச்சு, அந்த லெமன் ரசம் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறோம், லெமனை புளிகிறோம். லெமனை புளிஞ்சிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ. எனக்கு இந்த கிண்ணம் நிறையா வேணும் ரசம், அதனால் நான் சின்னது ஒன்று பெருசு ஒன்று எடுத்துருக்கேன். அச்சோ, 2 கொட்டை வந்துட்டுருக்கு, பரவாயில்ல. கொட்டை எடுத்தது உள்ளே இருந்துச்சு, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். புளிஞ்சாச்சு. இந்த கொட்டை மேலாக அப்படி எடுத்துக்குவோம். எடுத்தாச்சு, சைடில் போட்டுறோம். இப்போ என்ன பண்ணலாம், மஞ்சத்தூள் ஒரு கொஞ்சோண்டு போதும். அப்புறம் பெருங்காயம், கொஞ்சோண்டு. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு அவ்வளோ போடுறேன். இதெல்லாம் என்ன பண்ணுறோம், நல்லா அப்படி கரைச்சிக்கிறோம். பாருங்கள், புளி இல்லைன்னா எதாவது வீட்டில் லெமன் இருந்துச்சுன்னா லெமன் போட்டு ரசம் வைக்கலாம், சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, பொங்கி வரும்போதே இறக்கி வச்சிடணும். இப்போ நான் கரைச்சிட்டு தாளிக்கிற வீடியோ போடுறேன். பாருங்கள், நல்லா அப்படி கரைச்சிக்கணும். அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் கசங்கி வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ புளிப்புக்கு அவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அப்படி கரைச்சிக்கிட்டேன். லெமன் ரசம், புளி இல்லைன்னா இதில் பருப்பு தண்ணி ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வெறும் தண்ணியில் வச்சு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ தாளிக்கிறதுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்கள். ஓகே, இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன், கெடா சட்டி வச்சுருக்கேன். இன்னும் எண்ணெய் ஊற்றுற தேவையான அளவு சும்மா 2 ஸ்பூன், தாளிக்க மட்டும்தானே, தாளிக்கிறதுக்கு போதும். இங்கே பாருங்கள், நான் கரைச்சி வச்சுருக்கேன் லெமன் ரசம், புளி இல்லாத ரசம். ஓகே, எண்ணெய் சூடாகட்டும். கடுகு இதுக்கு தான், ஓகே கம்மி பண்ணிக்கோங்க. வெந்தயம், வரமிளகா, நல்லா வெடிக்குது. வெடிக்கட்டும், அந்த வெந்தய வாசனை வரும். என்ன பண்ணுறோம், இது எடுத்து அப்படியே ஊற்றிடுறோம். பாருங்கள், ரசம் கலர் பாருங்கள். இப்போ 2 செகண்டில் அது பொங்கிடும். பாருங்கள், ரசம்
லெமன் ரசம் உடம்புக்கு நல்லது. புளி ரொம்ப ஹீட் இல்லையா, லெமன் கொஞ்சம் கோல்டு தானே, ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லையே, ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இதிலே பருப்பு தண்ணிக்கு பதிலாக பருப்பு தண்ணி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் கிம்பார் வைக்காம பருப்பு தண்ணி மிச்சாச்சுன்னா அந்த பருப்பு தண்ணியில் தண்ணிக்கு பதிலாக பருப்பு தண்ணி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வெறும் தண்ணி எமர்ஜென்சிக்கு யாராவது வந்தால் சடனாக ரசம் வைக்கணும், புளி இல்லை போய் கடையில் வாங்கணுமா அப்படிலாம் யோசிக்காமல் இருந்தால் லெமன் போட்டு வைக்கலாம். இல்லையா வெறும் தக்காளி போட்டு கூட ரசம் வைக்கலாம். அது இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன். ஓகேவா? நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டு டக்குன்னு செஞ்சிடணும். பருப்பு தண்ணி ஊற்றினா சூடு பண்ணோம், அப்படின்னா நைட்டு காற்றுல வீணாக போயிருமோன்னு சொல்லிட்டு சூடு பண்ணணும். இது என்ன நாளைக்கு இன்றைக்கி வச்சுருக்கோம், நாளைக்கு நைட்டு கூட லைட்டாக சூடு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக மொத்தம் சூப்பராக இருக்கும். பொங்கி வந்தோம் சடனாக மூடி வச்சிடலாம். இல்லை அப்படியே அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். செஞ்சு பாருங்கள். யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் வருது கரெக்டாக ஒரு 10 நிமிஷம். சடனாக போயிட்டு இதெல்லாம் எங்கள் பாட்டி அப்பப்போ ஏதாவது ஒன்று வச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. டக்கு டக்கு டக்குன்னு கிடுகிடுன்னு கடைக்கெலாம் போகணுன்னுலாம் பண்ண மாட்டாங்க. ஏதோ இருக்கிறத வச்சு டக்கு டக்குன்னு செய்வாங்க. அதே மென் செட்டு எனக்கு இருக்குது, டக்குன்னு பண்ணுவேன். அப்பயும் அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு தான் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரசம். அது பருப்பு தண்ணி ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும். வேணாம் திருப்பி அதை டெய்லி சூடு பண்ணணும். ஒரே நாளைக்கு களி பண்ணுறோம், பருப்பு தண்ணி வச்சு பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பச்சை தண்ணியில் தக்காளி அப்புறமா அதே டைமில் லெமனும் இல்லைன்னா புளி இல்லைன்னா தக்காளி வச்சு சூப்பராக ரசம் பண்ணலாம். அது ஒரு நாளைக்கு பண்ணுறேன். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு நான் என்ன சமைக்கிறேனோ அதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? வருது ரசம் வருது பார்த்தீங்களா? நம்ம நேற்றெல்லாம் ஒரு வீடியோ போட்டோம், அதெல்லாம் லாக் ஆகிட்டு இருந்துச்சு, வரவே இல்லை. போட்டதெல்லாம் டோட்டல் வேஸ்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பியும் போட்டிருக்கேன். அப்போ அதெல்லாம் கேன்சலாக போகணும். திருப்பி நான் கஷ்டப்பட்டு அதெல்லாம் ஒன்றா எடுத்து எல்லாம் வீடியோ பண்ணேன். டோட்டல் சர்றன்னு போயிடுச்சு. இப்போ திருப்பி ட்ரை பண்ணியிருக்கேன், இது வரும் நான் நம்பிக்கையோடு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரசத்தை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க. பாருங்கள் பொங்கி வருது. கொதிச்சிச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிரும். ரசம் எப்போதுமே கொதிக்க விடக்கூடாது. பருப்பு ரசமாக அடுத்த நாள் கொதிக்க விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி புளி ரசம் இந்த மாதிரி ரசம்லாம் நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா அது ஒரு மாதிரி கசப்புத்தன்மை வந்துடும் நான் சொல்லுவாங்க பெரியவங்க. ரசத்தை நான் இப்போ கொதிக்க விட மாட்டேன். எங்கள் அத்தை லைட்டாக கொதிக்க விட்ருவாங்க, வரமிளகா போட்டால் வேணான்னுவாங்க. அதெல்லாம் போட்டால் எதுக்கு அதெல்லாம் போட்டால் அதுதான் நல்லாயிருக்கும். பாருங்கள் பொங்கி வருதான். நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறோம். பண்ணிடுவோமா? இன்னும் கொஞ்சம். ரெண்டு 3 வீடியோ போட்டேப்பா, அது எங்கே போச்சோ தெரில. ஓகே கொதி வந்துடுச்சு, டக்குன்னு போட்டுருவோம், அவ்வளோதான். அதில் இத்தினோண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா அந்த இது நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்கப்பா. ஓகேவா? நேற்று வெள்ளரிக்காய் கூட்டெல்லாம் போட்டேன். டோட்டல் அந்த இது மட்டும்தான் வந்திருக்கு தவிர ரெசிபி வரல. இன்றைக்கி பார்க்குறேன். ஓகேவா? வந்தால் ஷேர் பண்ணுறேன். ஓகே பாய்.